ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி, மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுர் லக்னம், பிரீத்தி நாமயோகம், கௌளவ கரணம், இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் குரு பகவான் இருக்கார், சிம்ம ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு, மீன ராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க. தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறின்னு இருப்பார். அந்த வகையில் முக்கியமான 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, மங்களகரமான குரு, அடுத்தது சனீஸ்வர பகவான், அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள். இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன், சுபகாரகன். இந்த கிரகம் 30/4/2024 வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார். அதே சமயம் தனது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார். அடுத்தபடியாக 1/5/2024 அவர் மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார். ரிஷபராசியில் தனது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் 15/10/2024 அன்னைக்கு வக்ர கதி அடைகிறார். வருடம் முழுவதும் வக்ர நிலையிலே இருக்கார். அதாவது 15/10/2024 அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீனராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுறார். அதேமாரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான். இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் 19/6/2024 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம். அதுக்கப்புறம் 4/11/2024 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும். இந்த 4 கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை வச்சு தான் வருட பலன் கணிக்கிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம 2024ஆம் ஆண்டு ராசி பலனை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஆனால் ஏதோ உங்களுக்கு ஒரு தடை தாமதங்கள்லாம் அந்த 2023 இருந்திருக்கு. ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, உருட்டி பரட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ரிஷபராசி அப்படின்னாலே மாடு. சாதாரணமாக நீங்கள் காளை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அகராதியிலே கிடையாது. ஒரு வேலையை எடுத்துட்டிங்கன்னா அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் உங்களோடது. அந்த வகையில் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருமைன்னு தான் சொல்லணும், அற்புதம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா முக்கியமான 4 கிரகங்கள். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய செலவுகளை வச்சுக்கிட்டு இருந்திருக்கார். 2003 ஒரு செலவு விட்டிங்கன்னா இன்னொரு செலவு, இன்னொன்று இப்படியே மாற்றிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. சேமித்து வைக்கலான்னு பார்த்தா முடியல. என்ன கடன் வாங்கலை
அவ்வளோதான், அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கீங்க லைஃப்பை. சரி, குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறார். அதனாலேயே உங்களுக்கு சுகம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னா ஓரளவுக்கு ரன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுனால ஏதோ ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு வீடு மனையெல்லாம் வாங்கியிருக்கீங்க, ஆனால் அதை வந்து சரியாக இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிட்டுருக்கு. சொத்து கிடச்சிருச்சு, ஆனால் இஎம்ஐ கட்ட முடியல, அதுதான் பெரிய பிரச்சனை. 7ஆம் பார்வையாக உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்குறார். அதுவே பெரிய பாக்கியம். என்னென்னா 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 6ஆம் இடத்தை சுபகிரகம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கக்கூடாது, ஆனால் 6ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்படியே உள்டா தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். எதாக இருந்தாலும் நம்ம மீட் அவுட் பண்ணிடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம். அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, அதனாலே உங்களை வந்து பிடிக்காதவங்க சக ஊழியர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் அப்படியே முன்னேறி வந்துகிட்டு இருக்கீங்க. அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருந்திருக்கு, ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. அதுதான் உங்களுக்கு பெரிய நன்மை. அதே மாதிரி கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்கு. உங்களை கழுத்து நெரிக்கிற அளவுக்கு கடன் சுமை இல்லை. அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறார். அதனாலேயே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும், மனசை தெளிவாக வச்சுருப்பீங்க. அந்த வகையில் இந்த குரு பகவான் 1/5/2024 மே மாதம் 1ஆம் தேதி மாறுறார். எங்கே? உங்களுடைய ஜென்மராசிக்கே வரார். யார்? பகை கிரகம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் குரு. ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று அடித்து சொல்கிறேன், என்ன அப்படின்னா குரு வந்து சுபகிரகம். சுபகிரகம் என்றைக்குமே நல்லது தான் பண்ணணும், பண்ணலைன்னா அது அசுப கிரகம். அப்போ அது சுபகிரகம்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த சுபகிரகம் உங்களுக்கு இப்போ ஜென்மராசிக்கு வரார். என்ன ஜென்மராசிக்கு வந்ததுனால என்ன ஒரே ஒரு இதுன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஒரு விருந்து கேளிக்கையெல்லாம் போனீங்கன்னா நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் முடியல. வீட்டில் திட்டு, வாழ்க்கை துணைக்கிட்ட திட்டு, ஏங்க அப்படிம்பாங்க. அதனால் இந்த ஜென்மராசிக்கு வரும்போது விருந்து கேளிக்கைகள் உங்களுக்கு நிறைய வரும். ஏன்னா உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில். அது மட்டும் போரும். மருத்துவ செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அது போரும். மற்றபடி குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். எதனால் அப்படின்னா உங்களது 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். 5ஆம் இடம்ங்கிறது சாதாரணமான இடம் இல்லை, பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களோட போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்னலாம் நல்லது பண்ணீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வரும், உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். முக்கியமாக குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள், மன கிளேசங்கள், மன சஞ்சலங்கள் கண்டிப்பாக அகலும். அதேமாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் ஆன்மீக சிந்தனை அதிகமாகவே இருக்கும். அந்த கோயிலில் போயிட்டு நம்ம இந்த இது பண்ணலாமா, ஒரு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாமா, இல்லை அந்த கோயிலுக்கு போய் ஏதாவது பண்ணலாமா, இல்லை காணிக்கைகள் ஏதாவது செய்யலாமா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபடணும். சாதாரணமாக ஒரு சின்ன கோவில் எழுப்பிட்டு இருப்பாங்க, அதுக்கு நிதி வசதி இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டு உங்கள் பணத்தையும் போட்டு அந்த கோவிலுக்கு கொடுப்பீங்க. அதுவே பெரிய புண்ணியம். அதான் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமடைகிறது. அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனை அருமையாக நடக்கும். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா என்றைக்குமே குலதெய்வம் கைவிடாது. குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் குலதெய்வத்துக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அற்புதமாக செய்யுங்க. அது உங்களுக்கு அப்படியே டபுளாக தான் கிடைக்கும், ட்ரிபிளாக தான் கிடைக்கும். அதேமாரி புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். அதன் மூலமாகவே மனசில் ஒரு தெம்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அடுத்த பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களோட களத்திரஸ்தானத்தையே பார்க்குறாரு. அற்புதமான பலன்களை இனிமேல் தான் நீங்கள் குடும்பத்தில் பார்க்க போகிறீங்க. கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒன்று நீங்கள் கோபமாக இருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இறங்கி போயிடுவாங்க, இல்லை அவங்க கோபமாக இருந்தால் நீங்கள் இறங்கி போயிடுவீங்க.
இப்படியே தான் வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வண்டி இப்போ ஸ்மூத்தாக போகும். ஏன்னா 7ஆம் இடத்துல இந்த குருவோட பார்வை, அதுவும் 7ஆம் பார்வைங்கிறது ஸ்ட்ரைட்டு, அந்த நேராக பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த 7ஆம் இடம் அற்புதமாக வேலை செய்ய போகிறது. கலத்திரஸ்தானம். இப்போ நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. குடும்பத்தில் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ இல்லை இந்த ரிஷபராசியை சேர்ந்த வரன்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காரியம் நடக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். என்ன? திருமணம். திருமண யோகம் கைகூடும். ஏன்னா இந்த குருவும் சுக்கிரனும் தான் எப்போவுமே வந்து சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் அதிபதி. இவர் வந்து புத்திரக்காரகன், அவர் கலத்திரக்காரகன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடும். அடுத்தபடியாக குடும்பத்தில் நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக டக்கு இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்குண்டான செலவுகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கையில் பணம் இருக்கும். பணம் இருந்து செலவு பண்ணிட்டோம் அப்படின்னாலே சந்தோஷம். கடன் வாங்கி செலவு பண்ணால் தான். அப்போவும் செலவு இருந்தாலும் சந்தோஷ செலவு ஓகே. ஆனால் உங்கள் கையில் இப்போ அபரிமிதமாக ஒரு வளர்ச்சி உண்டாகும், வருமானம் வந்து சேரும். அதனால் இந்த செலவை பற்றி கவலையே பட மாட்டீங்க. அற்புதமாக சமாளித்து இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க. அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட 9ஆம் இடத்தையே பார்க்குறார். அற்புதம். தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதேமாரி அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு இருந்ததுன்னா குறைஞ்சிரும். தந்தையின் ஆதரவு அப்படிங்கும்போது உங்களுக்கு முன்னாடி இருந்த ஆதரவை விட இப்போ அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு தனி சப்போர்ட் பண்ணுவார் தகப்பனார். அதன் மூலம் தகப்பன் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. உங்கள் சித்தப்பா, சித்தி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. பெரியப்பா யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் செய்வாங்க. அதனாலே உங்களுக்கு தைரியம் உண்டாகும். அடுத்தபடியாக முக்கியமான கிரகம், பெரிய கிரகம் சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். இந்த சனீஸ்வர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி, அதே சமயம் ஜீவனாதிபதி. என்னதான் ஜீவனாதிபதி அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னதான் வருமானம் வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுத்தா தானே நல்லது. இந்த பாக்கியாதிபதி கொடுப்பார். சாதாரணமாக ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் அப்படிங்கும்போதே எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான வருமானம் வரும். வருமானத்தை அருமையாக செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆசாமிகள். அந்த வகையில் இந்த பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே இருக்கார். பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு நாளைக்கு நிறையா நேரம் வேலை செய்வீங்க, கடுமையாக வேலை செய்வீங்க. கடுமையாக வேலை செய்யும் போதே இந்த சனீஸ்வர பகவானோட கடைக்கண் பார்வை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். நேரம் தான் பார்க்கப்படாது, கடைக்கண் பார்வை அப்படியே வரும். அதனாலே உங்களுக்கு ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இதில் என்ன ஒன்று பண்ணணும், கிடைக்கிற சான்ஸை விடாதீங்க. அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதனால் அப்படின்னா ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா பிடிச்சிக்கணும். அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் பட வாய்ப்புகளுக்காக ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கீங்க, கிடைக்கும். கிடைக்கிறதெல்லாம் டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. நல்லா உழைங்க, ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க. அரசியல்வாதிகள்ங்கும்போது அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக மக்கள்கிட்ட ஒரு நெருக்கமாக இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் ஒரு உயர்வை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு ஜீவனத்துக்கு உண்டான வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு உண்டானது என்ன, ஒரு பதவி, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை, இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடுமையாக பாடுபடணும். உங்களை பற்றி நிறைய சொல்லணும் ரியல் எஸ்டேட்காரங்க. அப்போ தான் உங்களுக்கு மக்கள் தேடி வருவாங்க. அதேமாதிரி பங்குச்சந்தையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த இதை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் அது டபுளாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏமாந்துடக்கூடாது. அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் அற்புதமான இடத்துல இருக்கார். வருட ஆரம்பத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த 11ஆம் இடத்துல ராகு பகவான் யோகக்காரகன், போகக்காரகன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார். பெரிய அளவில் நீங்கள் பேசப்படுவீங்க. ரொம்ப அற்புதமாக ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு இப்போ பெரிய அளவில் பேசப்படும். அதேமாதிரி இந்த வெளிநாடு போய் கல்வி படிக்கணும், இல்லை உத்தியோகத்துக்கு போகணும், இல்லை வெளியூருக்கு போயிட்டு படிக்கணும், இல்லை உத்தியோகத்துக்கு போகணுன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிகளை பண்ணலாம். இந்த ராகு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு உயர்வை கொடுக்கறதுக்கே ரெடியாக இருப்பார்.
இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஏன்னா இந்த ராகு பகவான் குருவோட காரகத்துவத்தை வாங்கிட்டு அவர் ஒர்க் பண்ண போகிறார். குரு சுபகிரகம்னு சொல்லியாச்சு. அப்போ இவர் ராகு அசுப கிரகம் அப்படின்னாலும், நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னாலும் யாரோட காரகத்துவத்தை வாங்குறார்? குருவோட காரகத்துவத்தை. ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் சுய காரகம் கிடையாது. அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்களோட ஆற்றலை வாங்கிட்டு தான் அவங்களோட எண்ணத்தை பிரதிபலிப்பாங்க. அந்த வகையில் இந்த ராகு பகவான் குருவோட காரகத்துவத்தை வாங்கிட்டு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார், பிடிச்சிக்கோங்க. அடுத்தபடியாக கேது இந்த ஞான காரகன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். இப்படித்தான் போகணும், ஓஹோ சரி நம்ம இப்படி போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த கேது பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல இருக்கார். குழந்தைகளுக்காக நீங்கள் சில முக்கிய முன்னேற்பாடுகளெல்லாம் செய்வீங்க. அவங்க மூலமாக கொஞ்சம் குழப்பமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சமயம் பார்த்தா குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இதுதாண்டா வாழ்க்கை அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் 1/5/2024 இந்த கேது பகவானுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறது, 5ஆம் பார்வை. அது உங்களுக்கு மனசில் இருக்கிற குழப்பத்தெல்லாம் அடியோடு தீர்த்து வைக்கும். அடியோடு தீர்த்து வச்சு ஒரு உயர்வை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். மனசில் ஆன்மீக சிந்தனைகள் ஏற்கனவே இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ அப்படியே டபுள் ஆகும். நிறைய செய்வீங்க. அதுக்கு மூலமாகவே உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும், உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். முக்கியமாக இந்த குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். குழந்தைகளின் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானை தினந்தோறும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஞானக்காரனுக்கு அதிபதியே விநாயகர் தான், கணபதி தான். அதனால் கணபதி ஸ்லோகம் உங்களுக்கு என்ன தெரிகிறதோ அதை சொல்லுங்கள். அது சொல்ல 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 உங்களுக்கு மனசில் இருக்கிற குறைகள், கவலைகள் எல்லாமே அடியோடு விலகும். அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்காரோ இல்லையோ, அதனால் இந்த சனீஸ்வர பகவானுக்காக நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். 1/5 உங்களோட ஜென்மராசிக்கு வரார். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமானோ, அதனால் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஆக இந்த 3 பரிகாரமாக பண்ணிட்டு வாங்க. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, மாதந்தோறும் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வருதோ இல்லையோ, கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள், ரோகிணி, மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள், அவங்க ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று மாதம் வரும். அந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்க. அடுத்தது உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான், அவருக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அற்புதமான ஒரு செல்வ வளம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிரடி மாற்றங்கள் அருமையாக கிடைக்கும். உங்கள் இல்லத்தில் சுபகாரி நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். எடுக்கும் காரியங்கள் இனிமையாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இந்த ஜீவனாதிபதி சனீஸ்வர பகவான் அனுகிரகம் செய்வார். அதே சமயம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். ஆக மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு முன்னேற்றமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கண்டிப்பாக உங்களுக்கு 2024 அற்புதமான ஆண்டு. உபயோகப்படுத்திக்கங்க. வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.